தமிழகம் முழுவதும் சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளன. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மையங்களுக்கு கொண்டு செல்லும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. சென்னையில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்த தகவலை தருகிறார் செய்தியாளர் பிரசன்னா. அவரிடம் கேட்கலாம். பிரசன்னா, வாக்கு எண்ணும் மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லும் பணிகள் எப்போது முடிவடையும்? அது குறித்த தகவலை சொல்லுங்க. அதாவது 2016 சட்டமன்ற தேர்தல் நாளைய தினம் நடைபெற உள்ளதை தொடர்ந்து தற்பொழுது அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை நகரத்திற்குட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு எடுத்து செல்வதற்கான பணி தற்பொழுது துவங்கியுள்ளது. குறிப்பாக அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்குமே அதற்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒரு மையத்தில் வைக்கப்பட்டிருக்கும். அந்த மையத்தில் இருந்து அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அவை பிரித்து எடுத்து செல்லப்படும். அதற்கான பணி இன்று தற்பொழுது துவங்கி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களுமே அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு பிறகு அவை அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களோடு உள்ள அதனுடைய கட்டுப்பாட்டு கருவியோடு பொருத்தப்பட்டு வாக்காளர்கள் தாங்கள் அளிக்கும் வாக்கு அந்த வேட்பாளருக்கு போய் சேர்கிறதா என்பது குறித்தும் அனைத்து ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு இன்று மாலைக்குள்ளாராக இந்த அனைத்து பணிகளும் முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்றைய தினம் மதியம் ஒரு மணி அல்லது 2 மணிக்குள்ளாராக அனைத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுமே மையத்தில் இருந்து அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் எடுத்துச் செல்லப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த அனைத்து பணிகளையும் தற்பொழுது மாவட்ட தேர்தல் அதிகாரிகளும் பார்வையிட்டு வருகின்றனர். இப்ப மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லும் பணி பத்தி சொல்லிருந்தீங்க. இன்று மாலைக்குள்ள அனைத்து பணியும் நிறைவடைந்துவிடும். இதனை கண்காணிப்பதற்காக மாவட்ட தேர்தல் அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதனை பார்வையிட்டு வருகிறார் சொல்லிருந்தீங்க. வாக்குப்பதிவு நாளை நடைபெறவிருக்கிறது. இதனை முன்னிட்டு அந்தந்த வாக்குச்சாவடிகளில் செய்யப்பட்டுள்ள சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன பிரசன்னா? அதாவது அனைத்து வாக்குச்சாவடிகளிலுமே சிறப்பு போலீஸ் பாதுகாப்பானது வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகம் முழுவதுமே 1,38,000 காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்னையை பொறுத்தவரையில் ஒரு 18,000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஒரு 7,000 காவல்துறையினர் மிகவும் தீவிரமாக அனைத்து தொகுதிகளிலும் கண்காணிக்கும் வகையிலும் நடவடிக்கைகளானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் அதாவது ஒரு பதற்றமான வாக்குச்சாவடிகள் என்று ஒரு 400க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டுள்ளது. அதிலும் ஒரு 300க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டுள்ளது. எனவே இந்த வாக்குச்சாவடிகளிலே துணை ராணுவ படை, காவல்துறை அனைவருமே தீவிரமாக தங்களுடைய கண்காணிப்பில் ஈடுபடுவர். அதே போல இந்த அனைத்து வாக்குச்சாவடிகளுமே கேமரா மூலம் கண்காணிக்கப்படும். இவை அனைத்தும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டு அறைக்கும் இங்கிருந்து தகவல் கொண்டிருக்கும். இவ்வாறு பல்வேறு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக நாளைய தினம் நடைபெறும் இந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த ஒரு அசம்பாவித சம்பவம் நடைபெறாமல் முழுமையாக 100% வாக்குப்பதிவை நடத்தி காட்ட வேண்டும் என்ற குறிக்கோளோடு தேர்தல் ஆணையம் மிகவும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது என்றே கூறலாம்.